ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். இதிலே 15 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகங்கள் வீதமாக 7-8 நாட்களிலே முடிக்கலாம் என்று திட்டம். இப்பொழுதும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு சில முன்னோடிகள் இருக்கின்றன. முக்கியமாக இதே பெயரோடு ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் என்ற பெயரோடு சங்கரர் இயற்றிய ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஸ்ரீமத் பிரயோநிதி நிகேதன சக்கரபாணே என்று ஆரம்பிக்கிறது. அது பிரசித்தமாகவும் இருக்கிறது. சங்கர விஜய கிரந்தத்திலே சங்கரருடைய வாழ்க்கை வரலாற்றோடு அது பிணைந்திருக்கிறது. இந்த கராவலம்ப ஸ்தோத்திரமாக சங்கரர் உயிர் பெற்றதாக, அதற்கும் முன்னோடியாக பகவான் நமக்கு கை கொடுக்கிறான், கர அவலம்பம் பண்ணுகிறான் என்பது பூர்வ கிரந்தங்களிலே இருக்கிறது. உதாரணமாக பாஞ்சராத்திர ஆகம கிரந்தத்திலே இருக்கிறது. தஸ்மாத் தேவோ ஜெகநாதः கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னானுத்தரதே லோகான் காருண்யாக்ஷாஸ்திரபாணினா என்று இதிலே ஒரு சிறு மாறுதலுடன் கிரந்தாந்தரத்திலேயும் இருக்கிறது. சாக்ஷாத் நாராயணோ தேவः கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னானுத்தரதே லோகான் காருண்யாக்ஷாஸ்திரபாணினா என்று இந்த ஸ்லோகம் குரு பரம்பரா சாரத்திலும் உதாகிருத்தமாக இருக்கிறது. சுவாமி தேசிகன் இதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், பகவானானவன் மூழ்கி இருக்கிற நம்மை மேலே தூக்குவதற்காக தன்னுடைய கையையே நீட்டுகிறான் என்று. இன்னும் ரூபணத்தை அதிகரித்தால் தன்னுடைய சாஸ்திரம் என்கிற கையை நீட்டுகிறான். எந்த சரீரத்தை பரிகிரகித்துக் கொண்டு அவருக்கு கை வந்தது என்று கேட்டால், கிருத்வா மர்த்யமயீம் தனும், ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டு சரீரமே இல்லாத பரமாத்மாவானவர் இச்சா பரிகிரகீதமாக ஒரு ஆச்சாரிய ரூபேண ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு சாஸ்திரம் என்கிற கையை நீட்டி மூழ்கி இருக்கிற ஜனங்களை மேலே தூக்கி விடுகிறார் என்று இந்த பிரமாண வச்சனங்கள் எல்லாம் பேசுகின்றன. அதனாலே நம்முடைய கரமானது நமக்கு அவலம்பம் ஆகிறது என்பது வெகு நாட்களாக தெரிந்த விஷயம். தயா சதகத்திலே ஒரு ஸ்லோகத்திலே பீமே நித்யம் பவஜல நிதௌ மஜ்ஜதாம் மஹ்னவானாம் ஆலம்பார்த்தம் விருஷகிரிபதி त्वन्निदेशात् प्रयुङ्क्ते प्रज्ञासारं प्रकृतिमहता मूलभागेन दुष्टं शाखाभेदैः सुभगमनघं शाश्वतं शास्त्रपाणिम् என்கிற ஸ்லோகத்திலே இதே கருத்தை இன்னும் கொஞ்சம் கவி நயத்தையும் சேர்த்து சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நாமெல்லாம் பவஜல நிதி என்கிற சம்சார சாகரத்திலே, பீமே மிகவும் பயங்கரமான சமுத்திரத்திலே மஜ்ஜதாம் மூழ்கி கிடக்கிறோம். நமக்கு ஒரு ஆலம்பம், ஒரு அவலம்பம் தேவைப்படுகிறது இந்த சமுத்திரத்திலிருந்து மேலே வருவதற்கு. அதற்காக ஆலம்பார்த்தம் விருஷகிரிபதி, மலையிலே திருமலையிலே எழுந்தருளி இருக்கிற பகவானானவன் தன்னுடைய தயை உந்ததினாலே தன்னுடைய கையை நீட்டி நம்மை மேலே தூக்குகிறான். எந்த கை என்றால் இதேதான், சாஸ்திரம் என்கிற கை. பிரஜ்ஞாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகேன ஜுஷ்டம். சாஸ்திரம் என்கிற கையை நீட்டினால் கையிலே பிடிப்பதற்காக விரல்கள் இருக்கும். கை நுனியானது அப்படி 5 விரல்களாக பிரிந்திருக்கும், பிடிப்பதற்கு தோதாக இருக்கும். சாஸ்திரம் என்கிற கை என்று உருவகப்படுத்துகிறீர்களே, சாஸ்திரத்துக்கு கூட இப்படி
பிரிவினைகள் இருக்கிறதா என்று கேட்டால் சாகா பேதை சுபகமனகம், இந்த சாஸ்திரத்துக்கும் சாகா பேதங்கள் இருக்கின்றன, பல கிளைகளாக பிரிந்திருக்கிறது சாஸ்திரம் கூட. அதனாலே அவருடைய சாஸ்திரம் என்கிற கையானது மனுஷனுடைய கை போலவே இருக்கிறது, சாஸ்வதமாக இருக்கிறது, அனகமாக இருக்கிறது இந்த சாஸ்திர பாணி. அந்த கையை வைத்துக் கொண்டு நமக்கு அவலம்பம் தருகிறார் பகவான் என்று. இந்த கருத்துகள் எல்லாம், இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம், இந்த வச்சனங்கள் எல்லாம் இப்பொழுது முக்கூர் அழகிய சங்கர் அருளை செய்திருக்கிற கராவலம்ப ஸ்தோத்திரத்துக்கு முன்னோடிகளானவை. அவற்றை பின்பற்றி லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் என்ற ஒன்றை ஸ்ரீமத் அழகிய சங்கர் அருளை செய்திருக்கிறார். இன்றைய தினம் பங்குனி உத்தர திருநாளானபடியினாலே ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் சேர்த்தியில் எழுந்தருளி இருப்பதை ஸ்மரித்துக் கொண்டு இந்த கிரந்தானுபவத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். முதல் ஸ்லோகம். துஷ்ட்யை சதா பகவத சரணாரவிந்த த்வந்த்வாவலம்ப விபவம் தவ மேத்ய தேஹி ஸ்துத்யை முகுந்த சுகுணார்ணவ சார்வபௌம லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம் என்பது இதனுடைய பொதுவான பொழிப்புரையை முதலிலே பார்த்து விடுவோம். துஷ்டியை, நம்முடைய மகிழ்ச்சிக்காக லக்ஷ்மி நிருசிம்மனுடைய கராவலம்பத்தை கொடுக்கும்படியாக அவனிடம் நாம் பிரார்த்திக்கிறோம். அந்த கராவலம்பம் நமக்கு கிடைத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன என்றால் ஆனந்தம் என்கிற பலன் கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்றால் சதா, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பது. அதாவது கொஞ்ச நாள் துக்கம் கொஞ்ச நாள் சுகம் என்று பிரகிருதி மண்டலத்திலே உழலுகிற நமக்கு சுகமும் துக்கமும் கலந்து கலந்து வருவது இல்லாமல் எப்பொழுதுமே சுகம் என்ற ஒரு நிலை இருக்கிறதே, அதுதான் அப்ராகிருதமான பரமபத திவ்ய தேசத்திலே நித்திய விபூதியிலே நமக்கு ஏற்படுகிற ஆனந்த ரசமான ஆனந்த மயமான முக்தி நிலை. அது நமக்கு கிடைக்கும் அவருடைய கராவலம்பம் நமக்கு கிடைத்ததானால். அங்கே மோட்சத்திலே என்ன பண்ணுமோ, சதா பகவத சரணாரவிந்த த்வந்த்வ, எப்பொழுதுமே அங்கே இருக்கிற பகவான் பரமபதநாதன் இருக்கிறானே, அவனுடைய திருவடி தாமரையை, தாமரை இணையை நாம் அவலம்பித்துக் கொள்ளுவோம், பற்றி கொள்ளுவோம். அதுவே நமக்கு விபவமாகும், செல்வமாகும். அப்படிப்பட்ட திருநாட்டு செல்வத்தை, உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ளுகிற செல்வத்தை இப்பொழுது எனக்கு தருவாயாக. ஸ்துத்யை, அங்கிருக்கிற நித்திய சூரிகள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதே காரியத்தை தான் அவர்களுடைய திரளிலே புக்கு நாமும் பண்ண போகிறோம். பகவத் ஸ்துதி என்பது முகுந்த, முகுந்த என்று பகவானை இங்கே சம்போதனம் பண்ணுகிறார். இது இந்த இடத்திலே பொருத்தமான சம்போதனம். முக்தியை கொடுப்பவன் என்ற அர்த்தம். சுகுணார்ணவ, நல்ல கல்யாண குணங்களுக்கெல்லாம் சமுத்திரமாக இருப்பவன், குணங்களாகிற சமுத்திரத்தை கொண்டிருப்பவன். அந்த குணங்கள் கல்யாண குண சமுத்திரம் கொண்டிருப்பவர்களுக்குள்ளே சார்வபௌமன், சக்கரவர்த்தியானவன், அவர்களுக்குள்ளே எல்லாம் தலையானவன். அப்படிப்பட்டவனே என்று சம்போதனம். லக்ஷ்மி நிருசிம்ம, லக்ஷ்மியோடு கூடியிருக்கிற நரசிம்ம பெருமாளே, மம தேஹி கராவலம்பம், எனக்கு உன்னுடைய கை என்கிற அவலம்பத்தை கொடுப்பீராக, என்னை உன் கையாலே தூக்கி விடுவீராக என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே பொழிப்புரையை மாற்றம் சொல்லும் பொழுது ஒரு ரசம் வருகிறது. எதற்காக பகவானுடைய கரம் நமக்கு அவலம்பம் ஆக வேண்டும் என்று கேட்டால், இதே அவலம்பம் என்கிற பதத்தை இரண்டாவது பாதத்திலும் விட்டிருக்கிறார்.
அவனுடைய பாதத்வம்சத்தை நாம் அவலம்பிக்க வேண்டும். பெருமாளுடைய திருவடியை நாம் அவலம்பிப்பதற்கு ஏதுவாக பெருமாள் நமக்கு கை கொடுத்து கை என்கிற அவலம்பத்தை தருகிறார். கை என்கிற அவலம்பத்தை பற்றி நாம் அதற்கு பிறகு அவருடைய கால் என்கிற அவலம்பத்தை பெறப்போகிறோம் என்று ஒரு ரசம். இங்கே மோட்சம் என்கிற பதத்தை வெளிப்படையாக இடவில்லை. ஆனால் மோட்சத்திலே என்னென்ன நடக்கிறதோ 3-4 அம்சங்கள் அதை சொல்லி இருக்கிறார். முதலானது துஷ்டியை என்பது. மோட்சம் என்றால் ஆனந்தம் தான், துக்கம் கலவாத ஆனந்தம். மோட்சானந்தம் என்பதையே ஒரு சமுத்திரம் என்று சொல்வார் தேசிகர். அந்த மோட்சானந்தத்துக்காக என்று அர்த்தம். துஷ்டியை என்கிற பதமானது முதல் பதமாக இடப்பட்டிருக்கிறது. எந்த காவியமோ லகு காவியம் ஸ்தோத்திரம் எதுவாக இருந்தாலும் அதிலே ஆரம்பம் என்ன என்பதிலே நாம் பூர்வர்கள் காட்டியிருக்கிற வழியிலே போக வேண்டும். எல்லா எழுத்தும் நல்ல எழுத்து கிடையாது. உதாரணமாக வ என்கிற எழுத்து நல்ல எழுத்து, ஷ என்கிற எழுத்து நல்ல எழுத்து இல்லை, மங்களம் கிடையாது. அதே மாதிரி எல்லா கணங்களும் நல்ல கணங்கள் கிடையாது. எல்லா பதங்களும் நல்ல பதங்கள் கிடையாது. நாம் ஒரு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மங்களமான எழுத்திலே, மங்களமான கணத்திலே, மங்களமான பதத்திலே ஆரம்பிக்க வேண்டும். இங்கே துஷ்டியை என்று ஆரம்பிக்கிறார். இது ஏன் மங்களமாகிறது என்றால், துஷ்டி என்பது தாயாருடைய திருநாமம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே 108 திருநாமங்களிலே 71வது திருநாமமாக இது வருகிறது. விமலாம் விஸ்வஜனனீம் துஷ்டிம் தாரித்ய நாசினீம் என்று அந்த வரி விமலா என்கிற திருநாமத்துக்கும் விஸ்வஜனனி என்கிற திருநாமத்துக்கும் அடுத்தபடியாக துஷ்டி என்கிற திருநாமம் தாயாருக்கு வருகிறது. அந்த தாயாருடைய திருநாமம் அது தாயார் திருநாமமாக இருக்கிற காரணத்தினாலேயே மங்களமாகி விடுகிறது. இப்பொழுது து என்பது மங்களமான எழுத்தா இல்லையா என்று நாம் விசாரிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆலங்காரிகர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தாயார் திருநாமமாக ஒன்றை ஆரம்பித்து விட்டோமானால் ஒரு கிரந்தத்தை, அதற்கு வர்ண சுத்தி, லிபி சுத்தி அதெல்லாம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் தாயாருடைய ஒரு மகிமையினாலே அவளுடைய திருநாமம் எல்லாமுமே எந்த எழுத்திலே ஆரம்பித்தாலும் அது எந்த கணமாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு மங்களம். அதன்படி துஷ்டியை என்பது பிராட்டி திருநாமமானபடியினாலே அதிலே தொடங்குகிறார். இப்பொழுது சிசுபால வதம் என்கிற பஞ்சமகா காவியங்களிலே ஒன்றுக்கு வியாக்கியானம் எழுதும் போது வியாக்கியானத்திலே சிறந்து விளங்குகிற மல்லிநாத சூரி என்கிறவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறார். அந்த கிரந்தமானது ஸ்ரீயப்பதி ஸ்ரீமதி சாசிதும் ஜகதி என்று ஸ்ரீயப்பதி என்ற பதத்திலே ஆரம்பிக்கிறது. சில பேர் நினைக்கக்கூடும், சற்று முன்தானே சொன்னோம் ஷா என்கிற எழுத்தானது நல்லதில்லை என்று. ஸ்ரீ என்று ஆரம்பித்து சகாரம் வருகிறதே ஆரம்பத்திலே என்று. அப்பொழுது மல்லிநாதன் எழுதுகிறார், எழுத்து எது என்று பார்க்கக்கூடாது, ஸ்ரீ என்று ஆரம்பித்து விட்டார். அது லக்ஷ்மி வாச்சகமான சப்தமாக ஆகிவிட்டது. அவர் அதற்கு ஒரு பிரமாண வச்சனத்தை தருகிறார். அங்கே தேவதா வாச்சகா சப்தாக ஏக பத்ராதிவாச்சகாः தே சர்வே நைவ நிந்த்யாஸ்யுः லிபிதோ கணதோபி வா என்று. சில பதங்கள் தேவதைகளை குறிக்கிற பதங்களாகவோ அல்லது மங்களங்களை குறிக்கிற பதமாகவோ இருந்து விட்டால் அவற்றுக்கு எழுத்து என்ன, லிபி என்ன என்றெல்லாம் துருவி ஆராய வேண்டிய தேவையே கிடையாது. அவை எல்லாமே மங்களமாக ஆகிவிடும். குறிப்பாக ஸ்ரீதேவி மங்களத்துக்கே அதிஷ்டான தேவதையானவள். மங்கள தேவதை என்றாலே லட்சுமி.
அவளுடைய பெயர்களிலே ஒன்றை கொண்டு ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தோமானால், காவியத்தை ஆரம்பித்தோமானால் என்ன எழுத்து என்ற விசாரங்கள் எல்லாம் தேவையில்லை என்று அவர் அதில் விளங்கி இருக்கிறார். சங்கரமும் தான் இயற்றிய லட்சுமி சிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீமத்வயோநிதி என்று ஸ்ரீ என்கிற பதத்திலே தான் ஆரம்பிக்கிறார். லட்சுமியினுடைய திருநாமத்திலே ஆரம்பித்தால் அது மங்களமாக, அது நிறைவேறும் என்கிற கருத்து பலருக்கும் இருக்கிறது. அதனாலே துஷ்டி என்கிற பிராட்டியின் திருநாமத்திலே இந்த ஸ்தோத்திரம் தொடங்குகிறது. துஷ்யை சதா. மோட்சம் என்கிற வார்த்தை இங்கே இல்லாவிட்டாலும் மோட்சத்தை சூச்சிக்கிற 5-6 பதங்கள் இருக்கின்றன. அதிலே துஷ்டியை என்பதும் பதம். அதுல அங்க போனால் ஆனந்தம் கிடைக்கிறது என்று. சதா என்கிற பதமும் மோட்சத்தை சூச்சிக்கிறது. சதா என்றால் எப்பொழுதும் என்ற அர்த்தம். மோட்சத்துக்கு போய்விட்டால் சதா அங்கேயே தான் இருப்போம். புனராவிருத்தி என்பதே கிடையாது. சதா சர்வ காலமும் அந்த ஆனந்தம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது பரபிரம்மானுபவ ஆனந்தம், பரிபூர்ண பிரம்மானுபவம் என்று சொல்கிற வழக்கம். அங்கே நாம் பகவத் தாசர்களாக சதா சர்வ காலமும் ஆனந்த சாகர நிமக்னர்களாக இருப்போம். சதா என்பது வேதத்திலும் தமிழ் வேதத்திலும் சொல்லுகிற கருத்து. வேதத்திலே சதா பஷ்யந்தி சூரய என்று பரமபதத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கே இருக்கிற சூரிகள் எல்லாம் சதா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பகவானை என்ற இதே சதா பதத்தை இடுகிறது. அதையே அனுவதித்து தமிழிலே ஆழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிற பாசுரத்திலே மோட்சானந்தத்தை தான் தெரிவிக்கிறார். மோட்சத்திலும் நாம் வழுவிலா அடிமை நிரபராத கைங்கரியம்தான் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மோட்சத்திலும் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் பிரார்த்திக்கிறோம். சதா காலமெல்லாம் இந்த மோட்சத்திலே சதா சர்வ காலமும் பகவத் கைங்கரியம் பண்ணுகிறோம் என்கிற கருத்து எல்லா ஆச்சாரியர்களும் காட்டின கருத்து. சரணாகதி கத்தியத்திலே பகவத் ராமானுஜர் நித்ய கிங்கரோ பவானி என்று கேட்பார். நித்ய கிங்கரோ பவ என்று பெருமாள் அவருக்கு பதில் அருளை செய்வார். அதில் இருக்கிற நித்ய கிங்கரஹா என்ற இடத்திலே நித்யா என்பதற்கு சதா என்றுதான் அர்த்தம். நான் பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற சமயத்திலே பகவத் கிங்கரனாக இருந்தாலும் கூட நித்திய கிங்கரனாக இருக்க முடியாமல் எத்தனையோ தடைகள், பிரதிபந்தங்கள் வந்து சேருகின்றன. கைங்கரியத்துக்கு இடையூறுகள். இவை எதுவும் இல்லாமல் நான் நித்திய கிங்கரனாக ஆக வேண்டும் என்றால் மோட்சம் என்கிற பரமபத நித்திய விபூதி ஸ்தானத்துக்கு போக வேண்டும். அங்கே போனால் நான் நித்திய கிங்கரனாக ஆகிவிடுவேன். அதை அப்படி எனக்கு அருள்வீராக என்று பிரார்த்தித்து பகவானிடம் அந்த அருளை பெற்றார் ராமானுஜன். குருமாம் நித்ய கிங்கரம் என்று ஞாச தசகத்திலே இருக்கிற பிரார்த்தனையும் நித்யம் நிரபராதேஷு கைங்கர்யேஷு நியுக்ஷமாம் என்ற அதே கிரந்தத்திலே இருக்கிற இன்னொரு பிரார்த்தனையும் நித்தியம் என்கிற பதத்தை இட்டு சதா என்கிற பதத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கின்றன. இப்படி மோட்சம் என்றாலே சதா அங்கே பிரம்மானுபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக இங்கே துஷ்டியை சதா சாஸ்வதமான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம் பிறகு விட்டு போகாது. ஸ்வர்க்க சுகத்திலே கூட தான் துஷ்டி ஏற்படும், ஆனால் அது சதா கிடையாது. ஸ்வர்க்க சுகம் சிறிது நாட்கள் தான் கிடைக்கும். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி என்று புண்ணியம் க்ஷீணமான பொழுது, அனுபவித்து முடிந்த பொழுது மர்த்தியலோகம் விசந்தி பூலோகத்துக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். ஸ்வர்காதி சுகங்கள் எல்லாம் துஷ்டி இருந்தாலும் சதா துஷ்டி என்பது கிடையாது.
துஷ்டியை சதா எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அது மோக்ஷானந்தத்தில் தான் சாத்தியம். பிரகிருதி மண்டலத்தை நாம் விட்டு விட்டு நித்திய விபூதிக்கு போனோமானால் சதா துஷ்டி என்பது கிடைக்கும். துஷ்டியை சதா பகவதः. அங்கே மோக்ஷானந்தத்திலே நம்முடைய சுவாமியான பகவான் ஒரு திவ்ய ரூப பரிகிரகம் பண்ணிக்கொண்டு, பகவானுக்கு சரீரம் என்பது இல்லாவிட்டாலும் கூட, அவன் அசரீரம்தான் என்றாலும் கூட, நம்முடைய ஆனந்தத்துக்கு ஏதுவாக ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை பரிகிரகித்துக் கொண்டிருக்கிறான் பகவான். பகவதः பகவானுடைய என்ற அர்த்தம். தவ என்று பின்னாலே ஒரு பதம் வருகிறது. பகவதः தவ பகவானான உன்னுடைய என்று. பகவான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், குணவான் பலவான் என்பதெல்லாம் போல பகவான் என்கிற பதமும் வந்திருக்கிறது. குணம் உள்ளவன் குணவான், பலம் உள்ளவன் பலவான் என்று சொல்வது போல பகம் உள்ளவன் பகவான் என்று. பகம் என்றால் என்ன என்றால், விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது, 6 கல்யாண குணங்கள் சேர்ந்து இருந்தால் அவற்றுக்கு பகம் என்று பெயர். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ ஸ்ரீயः வைராக்யஸ்ய மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதீரணா என்று. இந்த 6 குணங்களும் சேர்ந்து அந்த குணங்களின் சமூகத்துக்கு பகஹா என்று பெயர். அதை உடையவன் பகவான் என்று சொல்லப்படுவான். எத்தனையோ மகர்ஷிகளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது கூடுமானபடியினாலே அவர்களையும் பகவான் என்று சொல்வது உண்டு. ஆஹத பகவான் பாதராயணக, பகவான் வியாசா, பகவான் நாரதக என்றெல்லாம் பிரயோகங்கள் உண்டு பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலே. இருந்தாலும் கூட இன்னார் என்று தெரிவிக்காமல் பகவான் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் அது ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே குறிக்கும். அவனுக்கு இருக்கிற 1000 திருநாமங்களிலே பகவான் என்பது ஒரு திருநாமம். பகவான் பக ஆனந்தி மனமாலி ஹலாயுதா என்ற சகஸ்ரநாம வரியிலே பகவான் என்கிற திருநாமம் வரியின் ஆரம்பத்திலே வருகிறது. ஸ்ரீமத் பாகவதம் என்ன தெரிவிக்கிறது என்றால், பகவான் என்று சொல்லி நிறுத்தியது இது பரமாத்மா தான் என்கிறது. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்த்யதே என்று பாகவதம். பரபிரம்ம என்று சொல்லும் பொழுது பிரம்ம என்று கொண்டிருக்கிறதே, அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்று பரம்பொருளை கூறுகிற பிரம்ம என்கிற பதமும், பரமாத்மா என்கிற பதமும், பகவான் என்கிற பதமும் பரியாய பதங்கள். இந்த பதங்களாலே ஸ்ரீமன் நாராயணன் பேசப்படுகிறான் என்று பாகவதம் தெரிவிக்கிறது. அதனாலே பகவானுடைய என்று சொன்னால் அது விஷ்ணு வாச்சகமான பதம்தான். இதை பற்றி, அதாவது பிரம்மா என்கிற சப்தம் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்ற முதல் சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது பகவான் பாஷ்யக்காரர் செய்கிறார், तो ब्रह्म शब्दः तत्रैव मुख्यवृत्तः अनेकार्थकल्पना योगात् भगवत् शब्दवती என்று. பகவான் என்கிற சப்தம் சூத்திரத்திலே இல்லை, பிரம்மா என்கிற சப்தம் தான் இருக்கிறது. அந்த பிரம்மா என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது அந்த சப்தமானது பல பெயர் விஷயமாக பிரயோகிக்கப்பட்டாலும் கூட அதற்கு முக்கியமான அர்த்தம் பரமாத்மா என்பதுதான் என்பதை சொல்லும் பொழுது ஒரு திருஷ்டாந்தமாக பகவான் என்கிற சப்தத்தை கொண்டு வருகிறார். அங்கே பகவான் என்கிற சப்தத்துக்கு கூட தான் அநேக அர்த்த கல்பனைகள் இருக்கின்றன. பகம் என்ற குண சமூகத்திலே எந்த 6 குணங்கள் என்பதிலே கூட வேறு விதமாகவும் சொல்வதுண்டு.
ஞான பல ஈஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் என்று அவைதான் பகங்கள் என்றும் கூட சொல்வதுண்டு. பகவான் யார் என்பதிலே கூட பல பேருக்கு பகவான் என்பதை விசேஷணமாக பிரயோகிப்பது உண்டு. அதுதான் அநேக அர்த்த கல்பனா யோகம். அப்படி இருந்தாலும் கூட பகவத் சப்தமானது எங்கே முக்கிய விருத்தம் என்று கேட்டால் எல்லாரும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலேதான் அது முக்கியமான அர்த்தம் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது உபச்சார வழக்கு என்று எப்படி சொல்லுகிறோமோ அதே போலதான் பிரம்ம சப்தமும் என்று பகவத் சப்தை திருஷ்டாந்தமாக காட்டி பிரம்ம சப்தம் பரமாத்மாவிடம்தான் முக்கியவர்த்தி கொண்டது என்று அருளி செய்கிறார் ராமானுஜர் என்றால், திருஷ்டாந்தமாக காட்டப்படுவது இன்னும் பிரசித்தமாக இருக்க வேண்டும். தெரிந்த ஒன்றை, பலரும் அறிந்த ஒன்றை திருஷ்டாந்தமாக காட்டுவார்கள். பிரம்மா என்கிற சப்தமானது சர்வேஸ்வரனிடத்தில் தான் முக்கியவர்த்தி கொண்டிருப்பது என்பதை விளக்குவதற்கு பகவத் சப்தவது என்கிறார். பகவான் என்கிற சப்தம் எப்படியோ அப்படித்தான் இதுவும் என்று. ஆக பகவான் என்பது பரமாத்மாவை குறிக்கிறது. பலரையும் குறித்தால் கூட பரமாத்மாவிடம் மட்டும்தான் முக்கிய விருத்தி கொண்டது, முக்கியமான அர்த்தம் பரமாத்மா என்று இதை ஸ்பஷ்டமாகவே சொல்கிறது. பத்ம புராணத்திலே ஒரு வச்சனம், பத்ம புராணம் என்றும் சொல்லலாம், ஆத்ம புராணம் என்றும் சொல்லலாம். இரண்டு விதமான வழக்காரும் இருக்கிறது ஒரே கிரந்தத்துக்கு. பகவான் இது சப்தோயம் ததா புருஷ இத்யபி வர்த்ததே நிருபாதிஷ்ட வாசுதேவே கிலாத்மனி என்று. பகவான் என்ற ஒரு சப்தம் இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. புருஷன் என்று இன்னொரு சொல் இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களுமே, பகவான் என்று சொல்லும் புருஷன் என்கிற சொல்லுமே நிருபாதியாக சுவாபாவிகமாக இயல்பாக எந்த அர்த்தத்தை பெறும் என்றால் வாசுதேவன் என்கிற அர்த்தம். அகிலாத்மா இருக்கிறானே, எல்லாவற்றுக்கும் ஷரீரியாக ஆத்மாவாக சகல சேதனா சேதனங்களையும் தன் சரீரமாக கொண்ட அகிலாத்மா இருக்கிறானே வாசுதேவன், அவனிடத்தில் தான் இயல்பான அர்த்தத்தை பெறும். சில சமயம் மற்றவர்களுக்கும் சொல்லி விடுகிறோம், அப்பொழுது அது கவுனமாகிறது, அமுக்கியம் ஆகிறது, உபாதியுடன் கூடியதாகிறது. நிருபாதியாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் பகவான் என்றால் பகவான் வாசுதேவன் தான். பகவதே வாசுதேவாய என்று வாசுதேவ மந்திரத்தில் பகவான் என்பதை விசேஷமாக இடுவது வழக்கம். பகவத சரணாரவிந்த, முதல் பாதத்தின் முடிவிலே சரணாரவிந்த என்கிற பதம் இருக்கிறது. சரணம் என்றால் திருவடி, அரவிந்தம் என்றால் தாமரை, சரணாரவிந்தம் என்றால் அடித்தாமரை. பகவானுடைய திருவடியானது தாமரை போல இருக்கிற காரணத்தினாலே அதை அடியாகிற தாமரை என்று உருவகம் பண்ணி இருக்கிறார். தாமரைக்கும் திருவடிக்கும் என்னென்ன ஒப்புமைகள் என்று பார்க்க வேண்டும். அதிலே முக்கியமாக மென்மை, மேன்மை, மனம் முதலியவற்றை சொல்வது வழக்கம். மென்மை என்றால் சௌகுமாரியம், மார்தவம், மிருதுத்தன்மை. மேன்மை என்றால் சிறப்பு, வைபவம், பிரபாவம். மனம் என்றால் வாசனை, பரிமளம். அது தவிர அழகு என்று ஒன்றும். இந்த மாதிரி பல இயல்புகள் பொதுவாக இருக்கிறபடியினாலே பகவானுடைய சரணத்தை அரவிந்தம் என்று சொல்வார்கள். சிலர் கேட்பார்கள், அரவிந்தம் என்பதிலே ருச்சி என்று ஒன்று இருக்கிறது, அதாவது தாமரையிலே தேன் இருக்கும், அந்த தேனை நாடித்தான் வண்டுகள் எல்லாம் வருகின்றன. பகவானுடைய திருவடியிலே தேன் இருக்குமா என்று வேதம் அப்படித்தான் வர்ணிக்கிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று. தேனினுடைய ஊற்றாக இருக்கிறது பெருமாளுடைய திருவடி என்று. பெருமாள் திருவடியிலே சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டதானால் பெரிய ஆனந்தம் கிடைக்கிற காரணத்தினாலே
அதை தேனூற்று என்று உருவகப்படுத்துகிறது வேதம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த சரணாரவிந்த அடித்தாமரை என்கிற பதம் பல பல இடங்களிலே இருக்கிறது. இப்பொழுது பகவான் என்ற ஒரு பதம், சரணாரவிந்த என்ற இன்னொரு பதம், பின்னாலே வரப்போகிற பதம் குணாரண்ணவா என்று குணங்களுடைய சமுத்திரம் என்கிற கருத்து. இந்த மூன்றுமே சேர்ந்து ஒரே சூழ்நிலையிலே ஒரே வாக்கியத்திலே நாம் கருணாகதி கத்தியத்திலே பார்க்கிறோம். பகவானுடைய சரணாரவிந்தம் என்றும் பகவான் குணங்களுடைய சமுத்திரம் என்றும் மூன்று கருத்துகளும் சரணாகதி கத்தியத்தின் ஆரம்ப சூழ்நிலைகளிலே இருப்பதாலே இங்கே பகவதா சரணாரவிந்த துவந்த்வம் என்று சொல்லிவிட்டு அவன் சுகுணாரண்ணவன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருப்பது அந்த மூன்று கருத்துகளும் ஒரே இடத்திலே பகவத் ராமானுஜருடைய கருத்துகளாக கிடைக்கின்றன என்று. ஆனால் சரணாகதி கத்தியத்தில் இல்லாத ஒரு பதம் இங்கே விழுந்திருக்கிறது. சரணாரவிந்தமானது, சரணாரவிந்த துவந்த்வமானது எனக்கு அவலம்பம் ஆகட்டும் என்று. அவலம்பம் என்றால் பற்று கொம்பு என்று பெயர். இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களிலே இந்த அவலம்பம் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஒன்று, ஒரு கொடியானது ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும் மரத்தையோ பந்தல் காலையோ பற்றி கொண்டு அதன் மேலே படருகிறது. அப்பொழுது அந்த பந்தல் காலையோ அல்லது அந்த மரத்தையோ அந்த கொடிக்கு அவலம்பம் பற்று கொம்பு என்று சொல்லுகிறோம். இன்னொரு இடம், நீரிலே மூழ்கி தத்தளிக்கிறவனுக்கு ஒரு பற்று கிடைத்ததானால், அந்த பக்கமாக ஒரு போதம் அல்லது ஓடம் படகு வந்ததானால் அது அவனுக்கு அவலம்பமாக வந்திருக்கிறது என்று சொல்கிறோம். அதே மாதிரி இப்பொழுது சொல்கிறது கராவலம்பம் என்பது ஒருவன் கை கொடுத்து அவனை தூக்கி விட்டானால் அந்த கரம் அவனுக்கு அவலம்பமாகிறது. ஆனால் இந்த வரியிலே துவந்த்வாவலம்ப விபவம் என்று சொல்லும் பொழுது பெருமாளுடைய திருவடியை பற்றாக சொல்லுகிறார். ஆக இதிலே ஒரு நயம், ஒரு ரசம் என்ன இருக்கிறது என்றால், உன் காலை நான் அவலம்பிக்க என் கையை நீ அவலம்பி என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து சுருக்கமாக வருகிறது. கராவலம்பத்தினுடைய பயனாக நமக்கு கிடைப்பது பதாவலம்பம் என்று. பெருமாள் நீட்டுகிற சாஸ்திரம் என்கிற கையை நாம் பிடித்து கொண்டோமானால், சாஸ்திரப்படி வாழ்ந்தோமானால் அவனுடைய திருவடி நமக்கு பற்றாகிவிடும் என்று. பதாவலம்பம் பெறுவதுதான் மோட்சம். இந்த திருவடியை பற்றாகிறது, அவலம்பமாகிறது என்கிற கருத்து திருவாய்மொழியிலே பல இடங்களிலே உண்டு. எல்லையில் மாயனை கண்ணனை தாழ் பற்றி யான் ஓர் துக்கமிலனே என்று ஒரு பாசுரத்திலேயும், கிளரொளி மாயனை கண்ணனை தாழ் பற்றி யான் என்றும் கேடிலனே என்று இன்னொரு பாசுரத்திலேயும் இருக்கிறது. இதிலே என்றும் என்கிற பதம் சதா என்றும், துக்கம் இலனே என்ற பதம் துஷ்டியை என்றும், தாழ் பற்றி என்பது சரணாரவிந்த துவந்த்வ அவலம்ப என்றும் இதில் இருக்கிற கருத்துகள் யாவும் இங்கே வந்திருக்கின்றன. இந்த முதல் ஸ்லோகத்திலே கண்ணனை தாழ் பற்றி பகவானின் சரணாரவிந்த அவலம்பம் ஏற்பட்டு என்றும் சதா கேடிலனே துக்கமிலனே துஷ்டியை துஷ்டியை சதா பகவத சரணாரவிந்த துவந்த்வ
விபவம் என்று ஆழ்வார் காட்டிய வழியிலே அமைத்திருக்கிறார். விபவம், விபவம் என்றால் விபவம் என்கிற பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்கே ஒரே அர்த்தம் போதும். செல்வம் என்கிற அர்த்தம். விபவத்துடன் வாழ்கிறான் என்றால் செல்வந்தனாக வாழ்கிறான் என்ற அர்த்தம். பகவானுடைய திருவடி தாமரையை நாம் பற்றி கொள்கிறோமே, அவலம்பமாக பெறுகிறோமே, அதுவே செல்வமாகிறது. செல்வம் நம்முடைய இன்மை வாழ்க்கையிலே என்னென்ன பயன்களை ஏற்படுத்தி தருமோ அதை விட அதிகமான பயன்களை, முக்கியமாக ஆனந்தம் என்ற பயனை பகவானுடைய திருவடித்தாமரையை நமக்கு தேடி தருவதாலே அதுவே செல்வம். திருவடித்தாமரையே செல்வம் என்கிற இந்த கருத்து ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மட்டுமான சில ஸ்தோத்திரங்களிலே முதலாவது முக்கியமானது ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லப்படுகிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம். அதிலே யாமுனாச்சாரியர் அருளி செய்கிறார், தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் என்று. தவ பாத திருவடி என்கிற உன்னுடைய திருவடியாகிற பங்கஜம் தாமரையானது மதியம் என்னுடையதான தனம் விபவமாகிறது, செல்வமாகிறது என்று. இதில் இருக்கிற பதங்கள், தவ என்கிற பதம் இங்கே இருக்கிறது. பாத பங்கஜம் என்பதற்கு பதில் சரண அரவிந்தம் என்று பரியாய பதம் இங்கே இருக்கிறது. தனம் என்பதை விபவம் என்று இங்கே சொல்கிறார். ஆக ஆளவந்தார் தனம் மதியம் தவபாத பங்கஜம் என்று எதை பாடினாரோ அதையே சரணாரவிந்த துவந்த்வாவலம்ப விபவம் என்று இவர் பாடியிருக்கிறார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினுடைய கருத்தையும் அடி ஒற்றி இருக்கிறது. தேஹி என்று இரண்டாவது பாதத்தினுடைய கடைசி பதம் கொடுப்பாயா என்று. கொடுப்பா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். சில வரங்களை நாம் பிரார்த்திக்க வேண்டாம். அவையெல்லாம் ஆனுஷங்கிகமாகவே நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் பகவானுடைய திருவடி சம்பந்தம், மோட்சம் என்கிற பரம புருஷார்த்தம் வேண்டும் என்பதை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்றுதான் பிரமாண வச்சனங்கள் சொல்லுகின்றன. நாம் வாய்விட்டு கேட்க வேண்டும். கோப்திருத்வ வரணம் என்று இதற்கு பெயர். உன்னுடைய சரணாரவிந்த துவந்த்வாவலம்ப விபவத்தை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்க வேண்டும். ஒரு பிரமாண வச்சனம் சொல்லுகிறது, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று. எதற்காக அந்த பிரமாண வச்சனத்தை அடிக்கடி தேசிகர் காட்டுகிறார் என்றால், சில பேர் குயுக்திகள் பண்ணி வெறும் யுக்திகள் மூலமாக நாம் எதற்காக பிரபத்தி பண்ண வேண்டும், நாம் அவனுடைய சொத்து, அவனுடைய கருணை நிஷ்காரணமாக வருகிற, நிர்ஹேதுகமாக வருகிற கருணை, அதனாலே நாம் பண்ண வேண்டியது ஒன்றுமில்லை, அவன் தன்னுடைய சுவாபாவிகமான நிர்ஹேதுகமான கிருபையினாலே நம்மை காப்பாற்றி மோட்சத்தை கொடுப்பான் என்று. சுவாமி தேசிகனுடைய கருத்து, யுக்தியை விட பிரமாணம் வலிய. பிரமாண வச்சனங்களுக்கு எதிராக நாம் யுக்திகளை பண்ணி கொண்டிருக்க கூடாது. நினைத்ததையெல்லாம் தக்க பாண்டியத்தாலே சாதிக்கவற்றாயினும் நாம் பிரமாண சரணராய் போவது என்கிறார். எதை வேண்டுமானாலும் சொல்லேன், எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, தர்க்க பாண்டித்யம் இருக்கிறது, நான் யுக்திகளை மேன்மேலும் சொல்லி அதை சாதிப்பேன் என்கிற திறமை பலருக்கும் இருக்கலாம், தனக்கும் இருக்கிறது என்கிறார் தேசிகர். இருந்தாலும் கூட பிரமாணத்துக்கு விருத்தமானதை எல்லாம் யுக்திகளை இட்டு சாதிக்க மாட்டேன். பிரமாணம் என்ன சொல்லுகிறது? மோட்சார்த்தியாக ஒருவன் இருந்தானால்
அவன் தன்னுடைய நெருகேதுக கிருபையினாலே கொடுக்கட்டும் என்று வாழாவிருக்க கூடாது. அவன் சதா காருணிகோபி சன்ன, அவன் பேரருளாளனாகத்தான் எப்பொழுதும் கருணை உள்ளவனாகத்தான் இருக்கிறான். இருந்தாலும் கூட என்று அந்த வச்சனம் சொல்லுகிறது. சம்சார தந்திரபாகித்வாதி ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. அவன் இந்த சம்சார தந்திரத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே, சர்வமுக்தி பிரசங்கம் கூடாதானபடியினாலே, மோட்சத்தை தன்னுடைய நெருகேதுக்க கிருபையினாலே எல்லாருக்கும் கொடுத்து விடுவது கிடையாது. அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? எனக்கு ரட்சை பண்ணு, எனக்கு மோட்சம் கொடு என்று அபேட்சித்தலை எதிர்பார்க்கிறான். நாம் கேட்க வேண்டும். அதைத்தான் தேகி கொடு என்று இந்த ஸ்லோகம் கேட்கிறது. சரணாரவிந்தத்வத்வாவலம்ப விபவம் தவமேத்ய தேஹி. உன்னுடைய திருவடியை அவலம்பிக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை, விபவத்தை, தனத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அழகிய சிங்கர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாச்சியார் திருமொழியிலே ஒரு வரி, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய். ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள், பெருமாளுடைய காலை பிடிப்பவள் இவள் என்கிற இந்த பேரு இருக்கிறதே, புருஷார்த்தம், மகாபாகியம், அதை எனக்கு அருள் கண்டாய், எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகார்த்த அனுபவத்தின் போது சொல்லியாக வேண்டும் என்றால், ஏனென்றால் கால் பிடிப்பாள் என்ற வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரிதான் சரணாரவிந்தத்வத்வ அவலம்பம் என்று அந்த பெருமாளுடைய திருவடியை நாம் அவலம்பமாக கொள்ள வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ரட்சையா. அந்த விபவத்தை, விபவத்தை என்பதற்கு பதில் இங்கே பேரு என்கிற பதம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை எனக்கு அருள் கண்டாய் கொடுப்பாயாக என்று ஆண்டாள் பிரார்த்திப்பதிலே இப்பொழுது 5 பதங்கள், 5மே இங்கே இருக்கிற பதங்கள். கால் என்பதற்கு பதில் சரணம் என்று இருக்கிறது. பிடிப்பாள் என்பதற்கு பதில் அவலம்பம் என்கிற பதம் இருக்கிறது. அது பேரு என்பதற்கு பதில் விபவம் என்கிற அதே அர்த்த பதம் இருக்கிறது. எனக்கு என்பதற்கு மே என்கிற பதம் இங்கே இருக்கிறது. தவமேத்ய தேஹி என்கிற இடத்திலே தேஹி என்பது அருள் கண்டாய், அருள் கண்டாய் என்றால் கொடுப்பாயாக என்ற அர்த்தம். தேஹி என்கிற பதம் இருக்கிறது. ஆஹா, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே தனக்கு என்ன பிரார்த்தனை பண்ணினாலோ, அதாவது கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய் என்று பிரார்த்தித்தாளோ, அதே பிரார்த்தனையை இந்த லட்சுமி சிம்ம கதாவலம்ப ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்து பூர்வார்த்தம் பண்ணுகிறது. சரணாரவிந்தத்வத்வாவலம்ப விபவம் தவமேத்ய தேஹி என்று. ஸ்துத்யை முகுந்த என்று 3வது பாதம் ஆரம்பிக்கிறது. ஸ்துத்யை என்றால் துதி பண்ணுவதற்காக என்று அர்த்தம். நித்திய விபூதியிலே, ஸ்ரீ வைகுண்டத்திலே, பரமபத ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்பதையும் வேதம் வர்ணிக்கிறது. தத்விப்ராசோவி பன்யமோஜா கிருவம் சசமிந்ததே என்று. அங்கே இருக்கிறவர்கள் விபன்யவ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்தமில் பேரின்பத்து அடியவர் என்று சில பேரை சொல்லுகிறோமே, அவர்களோடு நாம் இருக்க வேண்டும், அதுதான் மோட்ச பிராப்தி என்று வர்ணிக்கிறார்களே. அந்த அந்தமில் பேரின்பத்து என்பதை துஷ்டியாய் சதா என்று சொல்லி ஆயிற்று. விபன்யவஹ ஜாகிரவாகுசஹ என்று வேதம் வர்ணிக்கிற ஸ்துதி இருக்கிறதே, அமரர் தொழப்படுவானை என்று ஆழ்வார் சொல்வார்.
அந்த ஸ்துதியை நாம் பண்ண வேண்டும். அந்த ஸ்துதிக்காக சதுர்த்தி ஸ்துதியின் பொருட்டு நீ கராவலம்பம் பண்ண வேண்டும். நான் உன்னுடைய ஸ்தாவகர்களிலே ஒருவனாக ஆக வேண்டும். ஸ்தாவக ஸ்தாவக என்பார் அபீதீஸ்வரத்திலே. உன்னுடைய ஸ்துதி பண்ணுபவனாக ஆக வேண்டும். அந்த ஸ்துதிக்காக கராவலம்பம் கொடு. முகுந்த ஸ்துத்யை முகுந்த. இப்பொழுது சம்போதனங்கள் வருகின்றன. முகுந்த என்று ஒரு சம்போதனம், சுகுணார்ணவ சார்வபௌம என்று ஒரு சம்போதனம் அல்லது இரண்டு சம்போதனம். சுகுணார்ணவ என்று ஒன்று, சார்வபௌமா என்று இன்னொன்று என்று பிரித்தும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். சேர்த்து சொல்லும் பொழுது சுகுணார்ணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே நீ சக்கரவர்த்தியாக இருக்கிறாய் என்று. பிரித்து சொல்லும் பொழுது சுகுணார்ணவன் என்பவன் நீ ஒருவன் தான், சார்வபௌமனாக இருப்பவன் நீதான் என்று. லக்ஷ்மி நிருசிம்ஹா என்று 4 சம்போதனங்கள் இருக்கின்றன. முகுந்தா என்ற முதல் சம்போதனம் இந்த இடத்திலே மிகவும் பொருத்தமான சம்போதனம். ஏனென்றால் இப்பொழுது பரமபத பிரதானத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். முகுந்த என்கிற பதம் த என்கிற எழுத்திலே முடிகிறது. வரத, வரத்தை கொடுப்பவன் வரதன். அபயப்பிரத, அபஜத்தை கொடுப்பவன் அபஜதன் என்றெல்லாம் இருப்பது போல முகுந்த என்பதும் மூக்கும் கொடுப்பவன் என்று அர்த்தமாகிறது. மூக்கு என்றால் என்ன என்றால், மூ என்பது மோட்சத்தை குறிக்கிறது. முக்தி என்பதனுடைய முதல் எழுத்தாக இருக்கிற மூ என்பதற்கு மோட்சம் என்று பெயர். கு என்பது பூமியை குறிக்கிறது. அகராதிகளிலும் பூ என்றால் பூமி என்று போட்டிருக்கிறார்கள். அப்போ மூக்கு என்றால் மோக்ஷஸ்தானம், மோக்ஷ பூமி என்ற அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஸ்தானத்தை, அதுதான் நித்திய விபூதி என்கிற ஸ்ரீவைகுண்ட ஸ்தானம், அதை நமக்கு கொடுப்பவன் என்கிற அர்த்தம் முகுந்த என்கிற பதத்திலேயே வந்து விடுகிறது. வேறு விதமாக அர்த்தம் சொல்பவர்கள் மூவையும் கொடுப்பான் பூவையும் கொடுப்பான் என்று 2 கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். மூ என்றால் மோட்சஸ்தானம், பூ என்றால் பூமியையும் நமக்கு கொடுப்பான், ஐஹீக சுகத்தையும் கொடுப்பான், மோட்ச சுகத்தையும் கொடுப்பான், ஐஹிக ஆமுஷ்மிக பலன்கள் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று முகுந்த என்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார்கள். விபாகாவசரே முகுந்த கிருந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்ரே என்று இதே முகுந்த என்ற சம்போதனத்தை ஸ்தோத்திர ரத்தனத்திலே ஆளவந்தார் இட்டிருக்கிறாரே, அவ்விடத்திலே வியாக்கியானம் அருளும் போது தேசிகன் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துக்கு தேசிகன் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திர பாஷ்யம் என்ற பெயர். அதிலே முகுந்த என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, பிரபன்னானாம் அநாதி பிரவிருத்த அபராத ஜாதம் அநாதிருத்திய முக்தி பூமி பிரதா என்று அர்த்தம் எழுதுகிறார். மூ என்றால் முக்தி, கூ என்றால் பூமி, முகு என்றால் முக்தி பூமி, மோட்சஸ்தானம், பிரதக அதை கொடுப்பவன். அதற்கு முன்னே ஒரு விசேஷனம், பிரபன்னர்களுக்கு அவர்கள் அநாதி காலமாக பண்ணி கொண்டிருந்து வருகிற அபராத சமூகம் எல்லாவற்றையும் அநாதரித்து க்ஷமித்து பொறுத்து மன்னித்து மறந்து அவர்களுடைய பிழைகளை எல்லாம் ஒதுக்கி அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பவன். மோட்சத்துக்கு நாமவே தகுதி பெற்று விட்டதாகவும் நமக்கு அதிலே உரிமை இருக்கிறது, அவன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றும் நினைக்க கூடாது. நாம் அநாதி காலமாக அபராத ஜாதம் பண்ணி வந்திருக்கிறோம். அதையெல்லாம் அவன் கருணை கூர்ந்து பொறுமையாக மன்னிக்காவிட்டால் நமக்கு மோட்சத்துக்கான அருகதையே வராது. அதனாலே முக்தி பூமியை கொடுப்பவன் அவன். தகுதி இல்லாதவர்களுக்கு கூட பிரபன்னன் என்கிற ஒரு காரணத்துக்காக தகுதி வந்துவிட்டதாக கருதி சரணாகதர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் பகவான்.
என்றதாலே அவனுக்கு முகுந்தன் என்று பெயர். அதனாலே தான் விபாக சோகம் விபாகா வசரே முகுந்தா என்று அந்த முகுந்தா என்கிற அந்த சம்போதனம் அந்த பிரகரணத்திலே மிகவும் பொருத்தமானது என்று காண்பிக்கிறார். அதே போல இங்கேயும் நாம் பெறுகிற வேண்டுகிற பேரு அது மோட்சம் ஆன தருணத்திலே முகுந்த என்கிற சம்போதனம் மிகவும் பொருத்தமாக இருக்கும். மூ என்ற முக்தியையும் பூ என்ற மூன்று உபதங்கள் இரு மதங்கள் சேர்ந்து சுகுமார என்ற ஒரு பதமுண்டாகி இங்கே பகவானுக்கு சம்போதனமாக குணம் என்றால் குணம் என்ற அர்த்தம் கல்யாண